quack 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 quack. Hello kitties, praise the Lord. Welcome to FGVBS 2025. ஹாய் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? நான் தான் டொனால்ட் டக். நான் யாரு? டொனால்ட் டக். போன வருஷம் நீங்கள் விபிஎஸ்ல வந்துட்டு என்ன டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? என்னமோ வருமே, நிலைத்திரு. ஓகே, அதே மாதிரியே நம்ம இந்த வருஷமும் ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாமா? என்னன்னு உங்கள் யாருக்காச்சும் தெரியுமா? சரி, நான் சொல்கிறேன். சுத்தம். மறந்தே போச்சு. ஞாபகம் வந்துருச்சு. பரிசுத்தம். ஓகே குட்டீஸ், பரிசுத்தம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? எனக்கும் தெரியாது. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, நம்மளுக்கு டான்ஸ் மூலியமா, ஸ்டோரி மூலியமா, அப்புறம் மிஸ்டரி ஸ்டோரி மூலியமா, இது எல்லாத்த மூலியமாகவும் நம்ம கற்றுக்க போகிறோம். நம்ம பார்க்கலாமா? குட்டீஸ், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த வருஷத்தோட டாபிக் நம்ம என்னன்னு பார்த்தோம்? பரிசுத்தம்னு பார்த்தோமா? பரிசுத்தத்தில் இன்னும் நிறைய சுத்தம் இருக்காமா குட்டீஸ். என்னன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு நான் டே வந்துட்டு என்ன சுத்தம்னா வார்த்தையில் பரிசுத்தம். வார்த்தையில் பரிசுத்தத்தை பற்றி நம்ம அக்கா மாருங்க டான்ஸ் ஆடி நம்மளுக்கு வாழ்க்கையில் பரிசுத்தத்தை சொல்ல போகிறாங்களாமா. நம்ம போய் ஜாலியாக பார்ப்போமா? வாங்க போகலாம். சொல்லு, சொல்லின் வழியில் செல்லு, நில்லு நில்லு நில்லு, எல்லைக்குள்ளே நில்லு. சொல்லு சொல்லு சொல்லு, சொல்லின் வழியில் செல்லு, நில்லு நில்லு நில்லு, எல்லைக்குள்ளே நில்லு. தள்ளு தள்ளு தள்ளு, கெட்ட சொல்லை தள்ளு, அள்ளு அள்ளு அள்ளு, பரிசுத்த வாழ்வை அள்ளு. தள்ளு தள்ளு தள்ளு, கெட்ட சொல்லை தள்ளு, அள்ளு அள்ளு அள்ளு, பரிசுத்த வாழ்வை அள்ளு. சொல்லு சொல்லு, சொல்லு சொல்லு, நில்லு நில்லு, தள்ளு தள்ளு, அள்ளு அள்ளு. சொல்லு சொல்லு, சொல்லு சொல்லு, தள்ளு தள்ளு,
நில்லு நில்லு, அல்லு அல்லு. என்ன குட்டீஸ், நம்ம அக்கா மாருங்க சூப்பராக டான்ஸ் ஆடினாங்களா? இப்போ நம்ம அடுத்தது ஸ்டோரி மூலியமா வாழ்க்கையில் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறதுன்னு பார்க்க போகலாமா? வாங்க போகலாம். ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாத்தையும் பார்க்கறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வருஷம் விபிஎஸ்சில் உங்கள் எல்லாத்தையும் இந்த ஆன்லைன் வழியாக உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். காட் பிளெஸ் யூ ஆல். இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? விபிஎஸோட தீம் பரிசுத்தம். பரிசுத்தம்னா என்ன? பரிபூர்ணமுள்ள ஒரு சுத்தம் தான் பரிசுத்தம். லைஃப்பில் எல்லாருமே சுத்தமாக இருக்கணும்னு ரொம்ப விரும்புவோம், அப்படி தானே? நம்ம போத்துக்கிற ஒரு துணி இருக்கட்டும், அது துணி கூட எப்படி இருக்கணும்? ரொம்ப சுத்தமாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவோம். எல்லாம் டஸ்ட்டாக அழுக்கு துணி எதாவது யூஸ் பண்ணுவீங்களா? போடுவீங்களா? போட மாட்டேங்குது, அழுக்காக இருக்குது, எனக்கு துவைச்சி தாங்க, க்ளீன் பண்ணி தாங்க, இல்லாட்டி புது துணி தாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க? உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட, அப்பா அம்மாட்ட கேட்பீங்க. எல்லாம் நீட்டாக இருக்கணும். ஒரு புது ட்ரெஸ்னாவே ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஃபங்க்ஷன் டைம் எல்லாம் போடுவீங்க. புதுசு ட்ரெஸ்னாவே புதுசாக இருக்குது, நீட்டாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டாய் உங்களுக்கு யாரும் வாங்கி தந்தால் கூட நீங்கள் அதை பத்திரமா வச்சுக்குவீங்க, நல்லா தொடச்சி நீட்டாக அழகாக வச்சுக்குவீங்க, அப்படி தானே? அது ரொம்ப டஸ்ட்டாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் அதை தூக்கி குப்பை தொட்டியில் தான் போடுவாங்க. ஆனால் அது நீட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உங்கள் வீட்டு ஷோகேஸில் அது அழகாக வச்சுருப்பீங்க. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் கடவுள் நம்மக்கிட்ட சுத்தத்தை எதிர்பார்க்குறார். சுத்தம் தான் கடவுள் ரொம்ப விரும்புகிறார் மனுஷங்கிட்டேருந்து. வேறு எதையும் அவர் விரும்புகிறது இல்லை. அவர் ரொம்ப பரிசுத்தமுள்ள கடவுள். ஏசப்பா, நம்ம ஏசப்பா சுத்தம் உள்ளவர். அவர் பாவம் அறியாதவர். அவர் வார்த்தையில் பரிசுத்தமாக இருக்கும், அவரோட நடையில் பரிசுத்தமாக இருக்கும், அவர் கேட்கறதுல பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை கேட்பார். இது மாதிரி பரிசுத்தமுள்ள ஒரு ஏசப்பா, பரிசுத்தமுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியம்லாம் அசுத்தமாக இருக்குதோ அதெல்லாத்தையும் மாற்றி, அதெல்லாத்தையும் நீக்கி நம்முடைய லைஃப்பை பரிசுத்தமாக மாக்க அவர் விரும்புகிறார். பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல ஏசப்பா? அப்போ உங்கள் லைஃப்பில் என்னென்ன காரியம்லாம் என் லைஃப்பில் அசுத்தமாக இருக்குது அதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதெல்லாம் நம்ம லைஃப்பில் தூக்கி போட்டு நம்ம பரிசுத்தமுள்ள ஒரு லைஃப் நம்ம வாழும் போது அதை சுற்றில் இருக்க எல்லாத்துக்கும் பிடிக்கும். நம்ம ஏசப்பாக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ஒரு லைஃப் நம்ம வாழும் போது. சரிங்களா? இனிமேல் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைட்டிலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எது இதெல்லாம் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நாள் இன்றைக்கி பாடம் 1 என்னென்னா வார்த்தையில் பரிசுத்தம். சொல்லுங்கள், வார்த்தையில் பரிசுத்தம். அப்போ நம்ம பேசுகின்ற வார்த்தையில் நம்ம சுத்தமுள்ள வார்த்தைகளில் சுத்தமுள்ள சொற்களை நம்ம பயன்படுத்துகிறோமா? சுத்தமுள்ள வார்த்தையை நம்ம பேசுகிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். எல்லோரும் யோசிச்சு பாருங்கள், நம்ம சுத்தமுள்ள வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோமா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு ஃபன்னாக கூட இருக்கலாம். எல்லா விஷயத்துலேயும் நம்ம ஞானமாக பேசணும், அசிங்கமாக பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. நம்ம என்ன பண்ணக்கூடாது? கிண்டல் தான் பண்ணேன், விளையாட்டுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் ஹர்ட் பண்ணுற மாதிரி வார்த்தையில் என்ன பண்ணக்கூடாது? நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு இதெல்லாமே வார்த்தையில் பரிசுத்தம் நம்ம பார்க்குறோம்ல, இதெல்லாமே எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஜாலியாக தான் ஸ்டார்ட் ஆகும். எப்படி ஸ்டார்ட் ஆகும்? நம்ம வாடா போடான்னு சொல்கிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? பெரியவங்களை மரியாதை இல்லாமல் பேசுகிறது, நம்ம ஒருத்தங்களை கிண்டல் பண்ணுறது, ஒருத்தங்களை கோவப்படுத்துறது, கீழ்ப்படியாமல் பேசுறது, அப்புறம் கடைசியில் அந்த பாவம் முதிர்ச்சி அடைஞ்சு முடித்தெரிஞ்சு என்ன ஆகும்? அது வளர்ந்து 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 அப்புறம் என்ன ஆயிரும்? நம்ம கெட்ட வார்த்தை பேச ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஐயோ யாரோ பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, யாரோ கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து பயந்து பேசுவாங்க சில வார்த்தையெல்லாம். அப்புறம் அப்படியே பேச 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 யார் இருக்கிறாங்க பக்கத்தில்? டீச்சர் இருக்காங்களா, அப்பா அம்மா இருக்காங்களா, சொந்தக்காரங்க இருக்காங்களா, எதையுமே பார்க்காம அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு பேசுவோம். அப்புறம் என்ன சொல்லுவாங்க? எப்படி பேசுது பாரு இந்த பையன், எப்படி பேசுகிற பாரு இந்த பிள்ளை, எவ்வளோ அமைதியான பையனாக இருந்தான், எவ்வளோ அருமையான பாப்பாவாக இருந்தா, வாயிலே அடி போடணும், வாயில் சூடு வைக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. அப்போ இது மாதிரி நம்ம விளையாட்டுக்கு செய்ய ஆரம்பித்து கடைசியில் என்ன ஆயிரும்? நம்ம ஒரு பாவமுள்ள ஒரு வாழ்க்கையில் போய் மாட்டிக்கொள்வோம். இது மாதிரி ஒரு வாழ்க்கையிலிருந்து, இது மாதிரி பேசிகிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையிலேருந்து ஏசப்பா நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு? ஒரு விடுதலை தந்து ஒரு பரிசுத்தமுள்ள வார்த்தையை இங்கே பேசணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த முதல் நாள் விபிஎஸ்ல உங்களுக்கு சொல்லித்தரார். சரிங்களா? உங்களுக்கு அவர் இன்னைக்கு போதிக்கிறார். நம்ம வார்த்தையில் பரிசுத்தம் மிக மிக அவசியம். இதை குறித்து பைபிளில் ஒரு அண்ணனை குறித்து நம்ம படிக்க போகிறோம். அந்த அண்ணன் பேர் என்ன தெரியுமா? ஏசாயா. சொல்லுங்கள், ஏசாயா. அந்த அண்ணன் ஒரு ராஜ குலத்தை அந்த வம்சத்தில் வந்த அண்ணன். அந்த அண்ணனோட அப்பா பேர் என்ன தெரியுமா? அந்த அண்ணனோட அப்பா பேர் ஆமோஸ். சொல்லுங்கள், அந்த அண்ணனோட அப்பா பேர் ஆமோஸ். அப்போ அந்த அண்ணனுடைய தொழில் என்ன தெரியுமா? தீர்க்க தரிசனம் சொல்கின்றது. சொல்லுங்கள், தீர்க்க தரிசனம் சொல்கின்றது. தீர்க்கதரிசி. பார்த்தீங்களா? அப்போ தீர்க்கதரிசினா என்னன்னா, நீங்கள் புதுசாக இருக்க அந்த வார்த்தை உங்களுக்கு கேட்கறதுக்கு
சண்டே கிளாஸ் வந்த பிள்ளைங்களுக்கு தெரியும். புதுசாக நீங்கள் கேட்குறவங்களுக்கு தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். இப்போ தீர்க்கதரிசினா வேறு ஒன்றும் இல்லை, கடவுள்கிட்டேருந்து வார்த்தையை கேட்டு அதை ஜனங்களிடத்தில் சொல்கின்ற வேலை தான் தீர்க்க தரிசனம் செய்கின்ற வேலை. அப்போ கடவுள் என்ன பண்ணுவார், இது மாதிரி தீர்க்கதரிசிகள் எல்லாத்துக்கிட்டையும் என்ன பண்ணுவாங்க, பேசுவார். அவர் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருக்கிட்டையும் ஏசப்பா பேசுவார். பேசி இந்த மக்களுக்கு நீ இது சொல்லு, இந்த ஜனங்களுக்கு இது நீ சொல்லு, இந்த ராஜாவுக்கு நீ இது சொல்லு, இந்த நண்பருக்கு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தை என்ன பண்ணுவார், அவர் சொல்லுவார். அவங்க லைஃப்பில் என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம், அவங்க லைஃப்பில் என்னென்ன காரியம் அவங்க மாற்றணும், என்னென்னலாம் தேசத்தில் நடக்க போகுது, உங்கள் ஊரில் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியாகவே கடவுள் என்ன பண்ணுவார், இது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்போ சொல்லும் போது அவங்க அப்படியே ப்ரேயரில் கேட்டு அது வந்து என்ன பண்ணுவாங்க, போயிட்டு ராஜா கிட்ட போய் சொல்லுவாங்க, அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் சொல்லுவாங்க, இதெல்லாம் கடவுள் செய்ய போகிறாராமாலாம், இதெல்லாம் பண்ண போகிறாராமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தை கடவுள் சொல்கிற வார்த்தையை எடுத்து சொல்லுவாங்க. இதுதான் தீர்க்க தரிசனம் செய்கின்ற அந்த வேலை. அந்த ஒரு வேலையை அவர் என்ன பண்ணார், செய்து கொண்டு இருந்தார். அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா, நான் வச்சுருக்கீங்களா? அந்த அண்ணன் யார், தீர்க்கதரிசி. அந்த அண்ணன் ஒரு ராஜ குலத்தை சார்ந்தவர், அவங்க அப்பா பேர் ஆமோஸ். வெரி குட், எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்தது அந்த அண்ணன் ஒரு நாள் உசியான்னு ஒரு ராஜா இறந்து போனதுக்கப்புறம் ஒரு நாள் சர்ச்சில் தேவாலயத்தில் அந்த அண்ணன் அவர் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு தரிசனத்தை பார்க்குறாரு, ஒரு விஷன் பார்க்குறாரு. கடவுள் என்ன பண்ணுறாரு, ஒரு காட்சி அளிக்கிறார். அந்த இடத்துல ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும் போது என்ன பார்க்குறாரு தெரியுமா, அந்த விஷனில் ஒரு பெரிய சிங்காசனம். பார்த்தீங்களா, ராஜாக்கள்லாம் உட்காந்துருப்பாங்களா ஒரு சிங்காசனத்தில். நீங்கள் மூவிஸில் சில பிக்சர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, அவங்க த்ரோனில் எப்படி இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு பெரிய சேர் இருக்கும், நம்ம உட்கார்ற மாதிரி ஒரு சாதாரண சேரு சோஃபாவெல்லாம் இருக்குமா, இல்லை, அது எப்படி இருக்கும், ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சிங்காசனம். ஒரு சேரில் அவர் என்ன பண்ணுறாரு, உட்காந்துருக்கிறார். ஏசப்பா உட்காந்துருக்கிறார், ராஜா அவர் உட்காந்துருக்கிறார் அந்த இடத்துல. அந்த சேரில் பார்க்கும் போது அந்த ஹெவனை பார்க்குறாரு. அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது. சுற்றிலும் ஏஞ்சல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அப்படியே பறந்துட்டு இருக்கிறாங்க ஏஞ்சல்ஸ்லாம். அது முழுசு வெளிச்சமாக அவ்வளோ அருமையாக பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த இடத்த அப்படியே விசிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஒரு பலிபீடம் இருக்குது. அந்த இடத்துல நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்குது ஒரு பலிபீடத்தில். அந்த பலிபீடத்தில் தான் பலியெலாம் செலுத்துவாங்க இந்த ஹெவனில். அந்த இடத்துல நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அந்த பலிபீடத்தில். சுற்றிலும் ஏஞ்சல்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. அந்த இடத்துல அப்படியே பார்த்துட்ருக்காரு. அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காராமா ஏசாயா அண்ணன். அந்த இடத்துல ஒரு காரியத்தை அவர் நோட்டீஸ் பண்ணுறார். என்ன நோட்டீஸ் பண்ணுறாரு தெரியுமா, அந்த இடத்துல ஒரு ஏஞ்சலை குறித்து நம்ம பார்க்குறோம். அந்த ஏஞ்சல் பேர் என்னன்னா சேராபின். சொல்லுங்கள், சேராபின். எல்லா ஏஞ்சல்ஸுக்கும் 2 விங்ஸ் இருக்கும், அப்படி தானே? ஏஞ்சல்ஸ்க்கெல்லாம் 2 விங்ஸ் இருக்கும். ஆனால் அந்த ஏஞ்சலுக்கு மட்டும் 6 விங்ஸ் இருந்துச்சாமா. எத்தனை விங்ஸ் இருந்துச்சா? 6 விங்ஸ் இருந்துச்சாமா. அவர் அப்படியே பார்க்குறாராம் ஆச்சரியமாக, ஏன்னா அது 6 விங்ஸ் இருக்குது இந்த ஏஞ்சலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டல போய் பார்க்குறாராம். அந்த ஏஞ்சல் 2 விங்ஸால் தன்னுடைய கண்ணை என்ன பண்ணியிருக்காராம், மூடி இருந்தாராமா. 2 விங்ஸால் தன்னுடைய காலை என்ன பண்ணியிருந்தாராம், மூடி இருந்தாராம். அப்படி 2 விங்ஸ் வந்து பறக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாராமா. இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சலை அவர் உற்று பார்த்துட்டு இருந்தாராமா. அப்போ அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருந்தாங்களாமா. என்ன வார்த்தையை சொன்னாங்க தெரியுமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஏசப்பா சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறாரு. சுற்றில ஏஞ்சல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, இவர் பரிசுத்தர், இவர் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே ஏசப்பாவை பரிசுத்தர் எப்படி சொன்னாங்க. ஏன்னா ஏசப்பா பாவம் செஞ்சுருக்காரா? பாவம் இல்லை, பாவம் அறியாதவர். அவர் பொய் சொல்லுவாரா? பொய் சொல்ல மாட்டார். அவர் கோபப்படுவாரா? கோபப்பட மாட்டார். அவர் அன்பான கடவுள் தானே, அன்பான நம்முடைய தேவன் தானே அவர். அப்போ அவர் பாவமே அறியாத ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தனால ஏசப்பா என்ன பண்ணாங்க, எல்லாருமே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏஞ்சல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களாமா. அதை பார்க்கும் போது உடனே ஏசாயா என்ன பண்ணுறாரு, ஐயோ பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்னாடி நான் நிற்கிறேனே, பரிசுத்தமுள்ள ஏசப்பாக்கு முன்னாடி நான் நிற்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உடனே ஒரு ஃபீல் வந்துச்சான். நான் ஒரு பெரிய பாவி, நான் என்ன பண்ணுறேன், தப்பாக எத்தனையோ விஷயம் நான் பேசியிருக்கிறேன். நான் அசுத்த உதடு எனக்கு இருக்குது. நான் பேசுகிறதெல்லாம் நான் அசிங்கமாக பேசியிருக்கலாம், நான் தப்பாக பேசியிருக்கலாம், நான் கிண்டல் பண்ணியிருக்கலாம், நான் கெட்ட வார்த்தை பேசியிருக்கலாம். நான் அசுத்தமுள்ள ஒரு உதடு உள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறேன். ஆனால் கடவுள் அவர் பரிசுத்தமுள்ள கடவுள். அவரை எல்லாருமே பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லிட்டு இருக்காங்க.
ஆனால் நான் இந்த இடத்துல ஒரு அசுத்த உடல் ஒரு மனுஷனாக நிற்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி ஏசையான நின்றுட்டு இருந்தாராம்மா. அவர் சொல்கிறாரா, என் சுற்றியில் இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அசுத்த உடலாக இருக்கிறாங்களே, அது மாதிரி ஒரு சொசைட்டியில் தான் என்ன பண்ணுறேன் நான் இருக்கிறேன். இன்றைக்குள்ள நீங்கள் சொல்லலாம், நீங்கள் எத்தனையோ விஷயத்தெல்லாம் என்ன பண்ணியிருக்கலாம், நீங்கள் ப்ரேயர் பண்ணும் போது நீங்கள் யோசித்து பார்க்கணும். நீங்கள் என்ன யோசித்து பார்க்கணும், நம்ம எத்தனையோ முறை சிலவங்களை நம்ம அசுத்தமாக நம்ம பேசியிருக்கலாம், நம்ம பரிசுத்தம் இல்லாமல் மற்றவங்கள நம்ம திட்டியிருக்கலாம், கிண்டல் பண்ணியிருக்கலாம், கெட்ட வார்த்தை பேசியிருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் கற்றுக்கிறீங்க? யார் உங்களுக்கு சொல்லித்தரா? சில கெட்ட வார்த்தை, சில அசிங்கமான பேசுறது, சில கோல் மூட்டுறது, நம்ம குறை சொல்கிறது, இது மாதிரி காரியெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிறீங்க? நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது சில இடத்துல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக, நீங்கள் பேட் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கற்றுக்கிறீங்க. சில வேளையில் சினிமா பார்க்குற மூலமாக என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அதை கற்றுக்கிறீங்க. ஓ, இப்படியும் பேசலாம் போல், இப்படியும் பண்ணலாம் போல் நீங்கள் கற்றுக்கிறீங்க. சில இடத்துல என்ன பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் சிலவங்க பெரியவங்க, அவங்க அண்ணன் அக்கா சில இடத்துல பேசும்போது, சில வார்த்தைகள் பேசும்போது என்ன பண்ணுறீங்க, அதை அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. அப்படி தானே? சிலவங்க கெட்ட வார்த்தை பேசும்போது, வீட்டில் யாரோ சில டைம் பேசும்போது, யாரோ உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி அப்பா அம்மா ஏதோ ஒரு சில வார்த்தைகள்லாம் ஏதோ பேசிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்ககிட்ட சில வார்த்தையை நீங்கள் கற்றுக்கிறீங்க. நீங்கள் அப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் ஏதோ ஒரு டைம் கோவம் வரும்போது என்ன பண்ணிடுறீங்க, நீங்கள் அதை சொல்லிடுறீங்க. அப்படி தானே? நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அந்த வார்த்தையை, நான் மனசார சொல்லலை, நான் ஒன்றும் வேணும்னு சொல்லலை, சும்மா சொல்லிட்டேன், கோவத்தில் சொல்லிட்டேன், அப்படி தானே சொல்கிறீங்க. அது அப்படியே ஸ்டார்ட் ஆகி என்ன ஆயிடுது, உங்கள் வாழ்க்கையே உங்கள் உதடையே என்ன பண்ணிடுது, அசுத்தமாக்கிறது. ஏசப்பா உங்கள் உதட்டை எப்படி படைச்சார், பரிசுத்தமாக படைச்சார் தானே. ஆனால் நீங்கள் வளர என்ன ஆயிடுறீங்க, நிறைய விஷயத்தில் பேட் இன்ஃப்ளூயன்ஸ்னால என்ன ஆயிடுறீங்க, உங்கள் உதட்டை என்ன ஆயிடுது, அசுத்தமாயிருது, பேசுகிற வார்த்தையெல்லாம் அசுத்தமாயிருது. அப்போ அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணிவிட்டு ஏசாயா என்ன பண்ணுறாரு, அந்த அண்ணன் அப்படியே அவர் ஹம்பிளாக கேட்குறாரு, நான் அசத்தோட உள்ள மனுஷன் அப்படின்னு. அவர் ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு ஒரு ஏஞ்சல் என்ன பண்ணாரு தெரியுமா, உடனே வந்துட்டு அந்த இடத்துல பலிபீடம் இருக்குன்னு நான் சொன்னேன்ல ஹெவனில், அந்த இடத்துல பலிபீடத்துலேருந்து ஒரு அக்னி தணல் என்ன பண்ணுறாரு, எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த இடத்துல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கல, அந்த தணலை எடுத்துகிட்டு வந்துட்டு பரிசுத்தமுள்ள கடவுளுக்கு முன்னாடி அந்த தணல்லாம் அப்படி இருக்கும், நெருப்பெல்லாம் பரிசுத்தமுள்ள அந்த அக்னியை எடுத்துகிட்டு வந்து அதை அவருடைய உதட்டில் என்ன பண்ணுறாரு, தொடும்படியாக வைக்கிறார் அந்த ஏஞ்சல். அது வச்சுட்டோன்னே அந்த இடத்துல அந்த ஏஞ்சல் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. என்ன காரியத்தை சொல்கிறாரு தெரியுமா, நீ ஃபீல் பண்ணாத, நீ கவலைப்படாத, நீ அசுத்த உடல் உள்ள மனுஷன்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணாதப்பா. நான் உன் வாயை இந்த அக்னி தணலால் தொட்டதுனால உன் அக்கிரமெல்லாம் என்ன பண்ணுச்சான், நீங்கிருச்சு, உன் பாவமெல்லாம் நிவர்த்தியானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏஞ்சல் சொன்ன வார்த்தையை நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்களா? அந்த இடத்துல நம்ம எந்த ஒரு பாவமான நிலைமையில் இருந்தாலும், எந்த ஒரு அசுத்தமுள்ள ஒரு உதடுள்ள அசுத்தமாக பேசிட்டு பாவமான காரியத்தை நம்ம இது மாதிரி நம்ம சொன்னல அண்ணன் இது மாதிரி காரியத்தெல்லாம் பேசி அசுத்த உடலாக நீங்கள் இருந்தாலும், ஏசப்பாவுடைய அந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும்போது உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணும், அது மாறும், உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பார்த்தீங்களா? அப்போ எப்போ அந்த அன்னுடைய நாவை அந்த தூதன் அந்த ஏஞ்சல் தொட்டு பரிசுத்தமாக்கினது உடனே அப்போ கர்த்தருடைய சத்தம் என்ன பண்ணுது, அந்த அண்ணனுக்கு கேட்குது. அப்போ ஏசப்பா பேசுகிறாரு. பார்த்தீங்களா? பேசும்போது அவர் கேட்குறாரு, யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கின்ற ஆண்டோடைய சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். பார்த்தீங்களா? அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, யாரை அனுப்புவேன், உன்னை இன்றைக்கி நான் என்ன பண்ணிட்டேன், உன் நாவை அசுத்தருள்ள உன் நாவை என்ன பண்ணிட்டேன், நான் பரிசுத்தமாக்கிட்டேன்ல. இதே மாதிரி எத்தனையோ நீ சொன்னல அசுத்தருள்ள ஜனங்கள், உன் சுற்றியில் இருக்கிற மக்கள்லாம் இப்படி கெட்ட கெட்ட வார்த்தையை பேசிக்கிட்டு அசிங்கமாக பேசிக்கிட்டு இப்படிலாம் இருக்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் யார் புத்தி சொல்லுவா, யார் இவங்களெல்லாம் திருத்துவா அப்படின்னு சொல்லிட்டு யாரை அனுப்புவேன், இந்த காரியத்தெல்லாம் எப்படி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சத்தத்தை என்ன பண்ணுறான், கேட்குறான். ஆண்டோடைய சத்தத்தை, ஏசப்போட சத்தத்தை கேட்குறாரு அந்த அண்ணன். கேட்ட உடனே அப்போ அந்த அண்ணன் சொல்கிறாரு, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்புங்க, நான் அவங்களுக்கெல்லாம் போய் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் சொன்னார். பார்த்தீங்களா? அப்படி அந்த அண்ணன் சொல்லிட்டோன்னே அப்போ அந்த அண்ணன் சொல்கிறாரு, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது. பார்த்தீங்களா? அப்போ அந்த அண்ணன் அந்த ராஜா இயேசு ராஜாவை என் கண்கள் அப்போ கண்டது. பார்த்தீங்களா? அப்போ பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழ ஒப்பு கொடுக்கும் போது தான் நம்ம தீமையான அசுத்தமான வார்த்தையெல்லாம் நம்ம பேசாமல் பரிசுத்தமுள்ள ஒரு வார்த்தையை நம்ம பேசும்போது, நாம் அதற்கு ஆயத்தமாகும் போது, அதுக்கு ரெடி ஆகும் போது ஏசப்பா நம்மோடு பேசுவார். அதுக்கப்புறம் நம்ம ஏசப்பாவை நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம் முகமுகமாக.
பரிசுத்தமாக. சரிங்களா? அப்போ பரிசுத்தம் இல்லாமல் ஏசப்பாவை என்ன பண்ண முடியாது, நம்ம பார்க்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஏசப்பா கிட்ட நம்ம பண்ணுற ப்ரேயர், நம்ம பைபிள் ரீட் பண்ணுறது, நமக்கு சில விஷயத்துக்கு நம்ம வேண்டுறது, இது எல்லாமே பரிசுத்தம் இல்லாமல் செஞ்சோம்னா அதில் எந்த யூஸும் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணிக்கணும். நம்மளை நாம என்ன பண்ணிக்கணும், க்ளீன் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கிளாஸ் ரூமுக்கு போகிறீங்க, உங்கள் யூனிஃபார்ம்லாம் நீட்டாக இருக்கணும். யூனிஃபார்மில் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக், நீங்கள் டை போடல, இல்லை யூனிஃபார்மில் சில பட்டன்ஸ் இல்லை, சில காலர் வந்து இப்படி இருக்கிற காலர் வந்து இப்படி தூக்கிட்டு இப்படி இருந்தால் என்ன பண்ணுவாங்க சார், உடனே ஒழுங்காக ட்ரெஸ்ஸை போடு, ஒழுங்காக பட்டன் போடு, ஒழுங்காக காலரை நீ வேணு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஒழுங்காக சாக்ஸ் போடு, எதுக்கு இன்றைக்கி நீ இது போட்டு வந்த, ஏன் இது இப்படி பண்ணிட்டு வந்த அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதே மாதிரி தான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அவுட்வேர் அப்பியரன்ஸை பார்க்குறதில்ல, நம்முடைய உள்ளத்தை பார்க்குறாரு. சரிங்களா? அதனால் நம்ம உள்ளத்தில் நம்முடைய செயல்களில் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். முதலாவது நாள் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, நீங்கள் எப்படி இருக்கணும், வார்த்தையில் பரிசுத்தமாக இருக்கணும். எனக்கு ஏசாயா அண்ணன் அவருடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் பார்த்தீங்க. அவர் என்ன தொழில் செஞ்சார், தீர்க்க தரிசன தொழில் அவர் செய்தார். அந்த இடத்துல ஏசப்பா சொன்ன வார்த்தையை அவர் என்ன பண்ணார், கேட்டு மக்களிடத்தில் சொல்லுவார். அப்போ ஒரு நாள் ஒரு விஷயம் பார்க்குறாரு. அந்த விஷயத்தில் ஒரு பெரிய சிங்காசனத்தில் ஏசப்பா என்ன பண்ணுறாரு, அவர் அமர்ந்திருந்தார், சுற்றில ஏஞ்சல்ஸ்லாம் இருந்தாங்க. அப்போ ஒரு ஏஞ்சலை பார்க்குறாரு. அந்த ஏஞ்சலுக்கு எப்படி இருந்துச்சு, 6 விங்ஸ் இருந்துச்சு. 2 விங்ஸ் வந்து கண்ணை மூடி இருந்தது, 2 விங்ஸ் காலை மூடி இருந்தது, 2 விங்ஸ் பறக்கிறதுக்கு வச்சுருந்தாங்க. அந்த ஏஞ்சல்ஸில் என்ன சொன்னாங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்போ உடனே அந்த அண்ணனுக்கு தன்னுடைய பாவம்லாம் ஞாபகம் வந்து என்ன சொன்னார், நான் சுத்த உடல் உள்ள மனுஷன், நான் எத்தனையோ தப்பு பண்ணியிருக்கிறேன், எத்தனையோ தப்பாக பேசியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு தேவதூதன் என்ன பண்ணாங்க, ஒரு ஏஞ்சல் வந்து அந்த அக்கினி தலையில் எடுத்துகிட்டு வந்து அவருடைய நாவில் வைத்துடன் அவருடைய நாவு பரிசுத்தமானது. அப்போ ஏசப்பாவுடைய சத்தம் கேட்குது, யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் என்று கேட்கும்போது, அடியே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே போனார், ஒப்பு கொடுத்தாரு. கடைசியில் அந்த ராஜா ஏசப்பாவை அவர் பார்த்தார். அதனால் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற குட்டி தம்பி, குட்டி தங்கச்சி, இன்றைக்கி நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்க போகிறீங்க. என்ன டெசிஷன் எடுக்க போகிறீங்க, ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் திருத்திக் கொள்ள போகிறீங்க. என்னென்னா வார்த்தையில் பரிசுத்தமாக இருக்கணும். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினாலும், அப்பா அம்மாட்ட பேசினாலும், தாத்தா பாட்டிக்கிட்ட பேசினாலும், சொந்தக்காரங்கிட்ட பேசினாலும், டீச்சர்ஸ்கிட்ட பேசினாலும் ரெஸ்பெக்டாக பேசணும், மரியாதையாக பேசணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மாவை அது வா போ அப்படின்னு பேசுவாங்க. அப்படிலாம் பேசக்கூடாது. வாங்க போங்க, தம்பி அக்கா தங்கச்சி யார் இருந்தாலும் நம்ம ரெஸ்பெக்டாக பேசணும். டீச்சர்ஸ் கிட்ட நம்ம ரெஸ்பெக்டாக நடந்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதே ரெஸ்பெக்ட் நம்மளுக்கு என்ன பண்ணோம், திருப்பியும் கிடைக்கும். நம்மளே ரெஸ்பெக்ட் எல்லாம் மற்றவங்க நம்ம பேசும்போது நம்ம என்ன காரியத்தை நம்ம பண்ணுறோமோ அதே தான் என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்டேயும் பண்ணுவாங்க. நீங்கள் யாரை பற்றி தப்பாக பேசாட்டி உங்களை குறித்து யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, தப்பாக பேச மாட்டாங்க. நீங்கள் மற்றவங்களை குறை சொல்லிட்டே இருந்தாங்கன்னா நாளைக்கு நீங்களும் என்ன பண்ணுவீங்க, மற்றவங்க உங்களை குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் நீங்கள் பெர்ஃபெக்டாக இருக்கணும். பரிசுத்தமாக ஒரு வார்த்தையை நீங்கள் காத்துக்கொள்ளணும். சரிங்களா? இருப்பீங்களா? பரிசுத்தமாக இருப்பீங்களா? இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, ஏசப்பா உங்கள் வார்த்தையை பரிசுத்தமாக அவர் மாற்றுவார். ஓகே, நாளைக்கு அடுத்த டைட்டிலோட அடுத்துல என்ன நம்ம பரிசுத்தை கற்றுக்கொள்ளுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பாய். என்ன குட்டீஸ், ஸ்டோரி கேட்டிங்களா? நம்மளும் ஏசாயா அண்ணன் போல வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருக்கணும். ஓகேவா? சரி, நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு தெரியுமா? என்ன பார்க்க போகிறோன்னா மனன வசனம், மெமரி வேர்ட்ஸ். அதை வந்துட்டு நம்ம தமிழ்லையும் கற்றுப்போம், இங்கிலீஷ்லையும் கற்றுப்போம். சரியா? வாங்க கற்றுக்கலாம். பிரைஸ் லார்ட். VBS முதலாம் நாள். இப்ப நம்ம வசனம் கத்துக்கலாமா? இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு அம்சமும் ஆகும். திரும்ப சொல்லலாமா? இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். நீதிமொழிகள் 16:24. ஆமென். Thank you. Hello children, praise the Lord. Let's learn the same words in English. Pleasant words are as an honeycomb, sweet to the soul and health to the bones. Proverbs 16:24.
Now let's do it in an action. Pleasant words are as an honeycomb, sweet to the soul and health to the bones. Proverbs 16:24. Okay குட்டீஸ், bye bye. என்ன குட்டீஸ், மெமரி வேர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு தெரியுங்களா? இப்போ நம்ம வந்துட்டு மிஷினரி அங்கிளை பற்றி பார்க்க போகிறோம். குட்டீஸ், நம்ம எங்கே இருக்கோம்? தமிழ்நாட்டில் இருக்கோம். தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு மிஷினரி அங்கிளை பற்றி பார்க்கலாமா? அவர் பேர் என்ன தெரியுமா? ராபர்ட் காட்வெல். வாங்க குட்டீஸ், அந்த அங்கிளை பற்றி பார்க்க போகலாம். ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? உங்களை இந்த ஆண்டு FGVBS இந்த நிகழ்ச்சி மூலியமாக, சிறுவர் ஊழியத்தின் மூலியமாக உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். நீங்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இப்பொழுதும் நம்ம ஒரு மிஷினரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா மிஷினரிகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க ஒவ்வொரு மிஷினரிகளும் நம்மளுடைய தேசத்தில் கல்வியை கொடுத்துருக்குறாங்க, பொருளாதாரத்தில் நிறைய உதவிகளை செஞ்சுருக்கிறாங்க, மருத்துவமனைகள் கட்டியிருக்கிறாங்க. மிஷினரிகள் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம வாழ்க்கை இவ்வளோ ஆசீர்வாதமாக நம்ம வாழ முடியாது. அதனால் அருமையான தம்பி தங்கச்சிகளா, இன்றைக்கி நம்ம ஒரு மிஷினரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் தெரியுமா? ராபர்ட் கால்டுவெல். சொல்லுங்கள், மிஷினரி பேர் என்ன? ராபர்ட் கால்டுவெல். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் தெரியுமா? அயர்லாந்து நாட்டில் அவர் பிறந்தார். அவர் 1814ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி என்ன செஞ்சார்? அவர் பிறந்தார். அயர்லாந்து நாட்டில் ஒரு சின்ன கிராமம் தான், அங்கே தான் அவர் பிறந்தார். அவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு போவார், ப்ரேயர் பண்ணுவார். அவர் நல்லா படிப்பார் தெரியுமா? அவர் சின்ன வயசுலேருந்தே ஏசப்பா பிள்ளையாக நல்லா வளர்ந்தார். அப்புறம் அவருக்கு அயர்லாந்து கிராமத்தில் இருக்காமல் அவர் படிப்புக்காக என்ன செஞ்சாங்க? ஸ்காட்லாந்துக்கு போனாங்க. குடும்பமாக ஃபேமிலியாக ஸ்காட்லாந்தில் போய் அங்கே அவர் என்ன செஞ்சார்? படித்தார். அவர் வளர்ந்து என்ன படித்தார் தெரியுமா? டிராயிங் ஆர்டிஸ்ட். அவர் நல்ல ஒரு ஓவியம் வரைபவர். நல்ல ஓவியம் வரைகிறதுனால அந்த கல்லூரியில் சேர்ந்து என்ன செஞ்சார்? அவர் நல்ல வரைகலைகள் வல்லுநராக என்ன செஞ்சார்? அவர் நன்கு படித்தார். அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? அவர் நன்கு படித்ததுனால நிறைய டிராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சி அவருடைய கற்பனையில் என்னென்னலாம் தோணுதோ நிறைய டிராயிங்ஸ் வரைவார். நீங்களும் டிராயிங்ஸ் எல்லாம் வரைவீங்க தானே? சூப்பர், வெரி குட். எல்லாம் கலர் கலராக வரைவீங்க. நல்ல மரம், வீடு, அது மாதிரி அவரும் நிறைய டிராயிங்ஸ் எல்லாம் என்ன செய்வார்? சூப்பராக வரைவார். அதில் நல்லா படித்து ஒரு பெரிய ஆளாக அவர் என்ன செஞ்சார்? வளர்ந்தார். அதுக்கப்புறம் முக்கியமாக அவர் என்ன செய்வார்னா நிறைய புத்தகங்களை படிப்பார். எப்போ பார்த்தாலும் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்காட்லாந்தில் இங்கிலீஷ் தான். அதனால் இங்கிலீஷில் லாங்குவேஜில் அந்த இலக்கணங்களை என்ன செய்வார்? அதிகமாக படிப்பார். அதில் எப்படியெல்லாம் இருக்குது, ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு அவர் அப்படியே அந்த லாங்குவேஜில் அதிகம் மூழ்கி அதிலிருந்து நிறைய கற்றுக்கொள்ளணும்னு புதுசாக புத்தகங்களெல்லாம் என்ன செய்வார்? படிப்பார். தம்பி தங்கச்சி, நீங்களும் புக்கெல்லாம் படிப்பீங்களா? எங்கே நீங்கள் எப்போ பார்த்தாலும் நிறைய பேர் மொபைல் தான் பார்த்துட்ருக்குறீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இனிமேல் மொபைல்லாம் பார்க்காதீங்க. மொபைலை விட்டுட்டு நிறைய புத்தகங்களை நீங்களும் இந்த ராபர்ட் கால்டுவெல் அண்ணன் மாதிரியே நீங்களும் நல்லா படிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுங்களா? ஒரு கல்லூரி படிப்பெல்லாம் அவர் முடித்ததுக்கப்புறம் அவர் சண்டே கிளாஸ் எல்லாம் எடுப்பார். சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் அவர் பைபிள் ஸ்டடி நடத்துவார். பைபிள் டீச்சராக இருந்தார். அப்புறம் வாரந்தோறும் சபைக்கு வர்றதுனால சின்ன சின்ன ஊழியங்களை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்படி அவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு நாள் அவர் இயேசுவினுடைய அன்பை நாம் ஏற்றுக்கிட்டோம், இன்னும் இது போல் நிறைய பேர் இருக்கிறாங்களே அப்படிங்கிறத அவர் உணர்ந்தார். உணர்ந்ததுக்கப்புறம் எப்படியாவது அந்த இயேசுவின் அன்பை ஏழை மக்களுக்கு, இன்னும் இயேசுனா யாருன்னு தெரியாத மக்களுக்கெல்லாம் நம்ம சொல்லணும்ல அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே ஒரு பாரம் வந்துச்சு. இப்படியே நம்ம சபைக்கு போயிட்டுருக்குறோம், படித்தோம், இப்படியே இருந்துடலாமா? நம்ம ஏசப்பாவுக்காக ஏதாவது செய்யணும்
அப்படின்னு சொல்லி அவர் முடிவெடுத்து என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் எங்கேயாவது ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தில் சேரணும் அப்படின்னு சொல்லி லண்டன் மிஷனில் அவர் ஜாயின் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் இந்தியாவில் ஒரு இடத்துல சந்திக்கணும், மக்களை போய் பார்க்கலாம், அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறையா அந்த ஃபீல்டை பற்றி அவர் கேள்விப்பட்டு இந்தியாவுக்கு போகணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு. அது மாத்திரம் இல்லை, அவர் நிறைய மொழிகளை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வமும் அவருக்கு வந்துச்சு. அதனால தான் அவர் படிக்கும் பொழுதே கிரேக்கம், லத்தீன், இங்கிலீஷ் இப்படி நிறைய மொழிகள் என்ன செஞ்சார், அதர் லாங்குவேஜஸை நிறைய கற்றுக்கிட்டார். குறிப்பாக அவர் தமிழ் மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு தெரியுமா? அதனால தான் அவர் இந்தியாவில் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் வந்தார் தெரியுமா? 1837 ஆகஸ்ட் 30 அவர் இந்தியாவுக்கு போகலான்னு சொல்லி மேரி ஆம்ப் அப்படிங்கிற கப்பல் ஏறி வரார். யார் தெரியுமா? ராபர்ட் கால்டுவெல். அந்த அண்ணே அந்த கப்பலில் ஏறி வராரு. அப்படி வரும் பொழுது இப்போல்லாம் நம்ம ஃப்ளைட்டில் போயிடுறோம் ஈஸியாக வேற ஒரு நாட்டுக்கு. ஆனால் அப்போல்லாம் ஃப்ளைட்டு கிடையாது. எப்பயுமே என்ன செய்யணும், கப்பலில் தான் போகணும். ஆனால் உடனே எல்லாம் என்ன செய்ய முடியாது, இந்தியாவுக்குள்ளே சீக்கிரம் வர முடியாது. ஒரு 4 மாதம் ஆயிரும், அவ்வளோ ட்ராவல் பண்ணணும். அப்படி அவர் வரும் பொழுது அங்கே அவரோடு கப்பலில் நிறைய பேர் வந்தாங்க. அப்படி வரும் பொழுது தமிழ் படித்த சில மக்களும் அவங்களோட வந்ததுனால எப்படியாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு தானே போகிறோம், இங்கேயே தமிழை நம்ம நல்லா கற்றுக்கலான்னு சொல்லி நிறைய தமிழ் லாங்குவேஜ் பேசக்கூடிய ஆட்கள்கிட்ட நண்பர்களாக பிடிச்சி என்ன செய்வார், எப்படி பேசணும், வணக்கம், எப்படி இருக்கீங்க, ஒவ்வொன்றையும் தமிழில் என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அது அழகாக இருக்கே, அதை பேசுகிறதுக்கே இனிமையாக இருக்கேன்னு அவ்வளவு ஆர்வமாக கற்றுக்கிட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் 1837 என்ன செய்கிறாரு, பிரயாணப்பட்டு வராரு. வந்து சென்னையில் இறங்கின உடனே அவர் என்ன செஞ்சார், சின்ன சின்னதாக தமிழ் என்ன செய்கிறாரு, பேச ஆரம்பிச்சிடுறாரு. பார்த்தீங்களா, அவருக்கு தமிழ் மேலே ஒரு அலாதி பிரியமே வந்துருச்சு. அப்புறம் சென்னைக்கு வராரு. அங்கே இருக்கக்கூடிய மிஷினரிகளோடு சேர்ந்து என்ன செய்கிறாரு, அப்படியே பேசி அந்த மொழியெல்லாம் கற்றுக்கலாங்கிற ஒரு ஆர்வத்தோடு இன்னும் நிறைய கற்றுக்கொள்கிறாரு. அப்போ என்ன ஆகுது, அவர் எப்படியாவது நான் திருநெல்வேலிக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர் முடிவெடுத்து என்ன செய்கிறாரு, திருநெல்வேலிக்கு போகலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறார். ஆனால் அவருக்கு எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் பல்லக்கில் போங்க, மாட்டு வண்டியில் போங்க, உங்களுக்கு குதிரையில் போங்க, இப்படி நிறைய ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் ராபர்ட் கால்டுவெல் அண்ணன் என்ன செஞ்சார் தெரியுமா, என்ன தெரியுமா செஞ்சார், அவர் நான் நடந்தே போகிறேன் அப்படின்னு சொல்லி சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட எத்தனை 400-500 கிலோமீட்டர் அவர் நடந்தே வரார் தெரியுமா? உங்களால் நடக்க முடியுமா? ஆனால் அவர் நடந்தார். அப்படி நடக்கும் பொழுது என்ன செய்வார், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வார், ஒரு சில கிராமங்களுக்கு போவார். குறிப்பாக அவர் மதுரை வந்தார். அப்போ மதுரையில் வரும் பொழுது என்ன செஞ்சார், அவர் நடந்தே வந்ததுனால ரொம்ப களைப்படைஞ்சி மதுரையில் அங்கங்கே சில இடங்கள்லாம் தங்குவார். அப்படி சில இடங்கள்லாம் தங்குறதுக்கு கூட வசதி இருக்காது. அப்போ என்ன செய்வார் தெரியுமா, வீட்டு திண்ணையில் ஓரத்தில் என்ன செய்வார், படுத்து தூங்கிட்டு அப்புறம் அப்படியே எழுந்திரிச்சு என்ன செய்வார், நடந்து அப்படியே வருவார். அப்படி வந்த இடம்தான் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு என்ன செய்கிறாரு, 1841 இடையன்குடிங்கிற கிராமத்துக்கு வந்தார். பாருங்க, எவ்வளவு ஒரு மக்கள் மேலே ஒரு ஆர்வம், அந்த மக்களை சந்திக்கணும், அவங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி வராரு. எப்படி தெரியுமா, அவர் வரும் பொழுது என்னென்ன வேதனைகளை அனுபவித்தார் தெரியுமா? அவர் ஸ்காட்லாந்து, அது ஒரு குளிர் பிரதேசம், அங்கேயே வாழ்ந்ததுனால இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹீட், சூரிய வெப்பம், அந்த வெப்பநிலை அவரால் தாங்க முடியல. ஒரே சரீரத்தில் அங்கங்கே கொப்பளம், காலிலெலாம் கொப்பளம் வந்துருச்சு. அவ்வளவு வேதனை அடைஞ்சாலும் அவர் பின்னாடி போகாமல் நான் முன்னோக்கி செல்வேன், நான் இடையன்குடிக்கு போவேன்னு சொல்லி அந்த மக்களை தேடி வந்தார். ஆமாம் தம்பி தங்கச்சி, இடையன்குடியில் மக்கள் நிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் வீடே கிடையாது. இப்போல்லாம் நீங்கள் வீட்டில் ஜாலியாக இருக்கீங்க. ஆனால் அப்போ எல்லாம் அந்த இடையன்குடி கிராமத்தில் எங்கே பார்த்தாலும் பனைமரமாக இருக்கும். அந்த பனைமரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓலை இருக்குது பார்த்தியா, அந்த ஓலையில் தான் என்ன செய்வாங்க, வீடாக செஞ்சு குடிசையாக என்ன செய்வாங்க கட்டி அதில் தான் தங்க முடியும். உடனே
இவரும் அங்கே போகும் பொழுது இந்த குடிசை வீட்டில் தான் நீங்கள் தங்கணும்னு சொல்லி அங்கே தங்க வச்சாங்க. அதே போல் அவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த ஓலை குடிசை வீட்டில் அவர் தங்கினார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்படியே நாட்கள் போச்சு. அந்த இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்னன்னா, இடையங்குடி அந்த மக்கள் அந்த காலங்களில் என்ன நடந்துச்சுன்னா, கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, ஆனால் அவங்களால சரியாக பணம் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற பெரிய பெரிய பணம் படைத்த முதலாளிகள், பணக்காரங்க என்ன செய்வாங்க, அவங்கள ஏமாற்றி அடிமையாக அவங்கள வேலை வாங்குவாங்க. சரியான அவங்களுக்கு படிப்பறிவு இருக்காது. இப்படியே அவங்க வாழ்க்கை அன்றாடம் கூலியாக, ஒரு நாள் எப்படியாவது மேலே வரலான்னா முடியாது. ஏன்னா நீ கீழ் ஜாதி, நாங்கள்லாம் மேல் ஜாதி அப்படின்னு அந்த மக்களை என்ன செய்வாங்க, ரொம்ப காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி அவங்க எந்நேரமும் கண்ணீர்லேயே மூழ்கி இருப்பாங்க. என்றைக்கு தான் எங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வருமோ அப்படின்லாம் தங்கள் வாழ்க்கையில். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு, ஒரு கிணத்துல போய் தண்ணி மோருவாங்க. என்ன சொல்லுவாங்க, நீ கீழ் ஜாதி, இங்கே வந்து தண்ணி மோக்கக்கூடாது. அப்போ ஒரு தண்ணி குடிக்க கூட என்ன செய்வாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில தான் அண்ணன் கால்டுவெல் அண்ணன் என்ன செஞ்சார், அங்கே இருக்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு மிஷன் ஃபீல்டு ஏற்படுத்தி அங்கே அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்தாரு. குறிப்பாக பள்ளிக்கூடம் கட்டினார் தெரியுமா? அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பள்ளிக்கூடம், நல்ல கல்வியை கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் தமிழை கற்றுக்கொண்டு நல்லா என்ன செஞ்சார், டீச்சிங், நல்லா ஒவ்வொருவரையும் படிக்க வைக்கணும்னு சொல்லி அவ்வளோ முயற்சி பண்ணார் தம்பி தங்கச்சி. அது மாத்திரம் இல்லை, இப்படியே அவர் தனிமையில் போகும் பொழுது ஒரு நாள் நீ சீக்கிரத்தில் ஒரு திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ பக்கத்துலேயே நாகர்கோயிலில் அவருக்கு பொண்ணு கிடைச்சிது. அவருடைய மனைவி பேர் என்ன தெரியுமா, எலேசா. அவங்களும் ஒரு வெளிநாட்டை சேர்ந்தவங்க தான். அவங்க நல்லா தமிழ், இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க, தமிழும் பேசுவாங்க. அப்போ அவங்கள திருமணம் பண்ணிட்டு அதே இடையன்குடி கிராமத்தில் கணவன் மனைவியாக சேர்ந்து ஊழி செஞ்சாங்க. அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம், ஏன்னா அப்போல்லாம் பஞ்சம் வரும், சரியான சாப்பாடு இருக்காது, சரியான வேலை கிடைக்காது அவங்களுக்கு. நிறைய கடன் வாங்கி வட்டி மேலே வட்டி கட்டி அவங்க வாழ்க்கையே அப்படியே இருள்லேயே இருக்கும். இவங்க தான் போய் என்ன செஞ்சாங்க, ராபர்ட் கால்டுவெல்லும் அவங்க மனைவி எலேசாவும் மக்களுக்கெல்லாம் உதவி செய்வாங்க. சில நேரங்களில் ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது மெடிக்கல் உதவியெல்லாம் செய்வாங்க. அதுக்கப்புறம் கேர்ள்ஸ், பெண்களுக்குன்னு கல்வி கற்றுக் கொடுக்கணும், பெண்களுடைய வாழ்க்கையும் உயர்வடையணும்னு சொல்லி பெண்களுக்காக என்ன செஞ்சாங்க, அவங்க பள்ளிக்கூடம் கட்டி அவங்கெல்லாம் வரணும்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள்லாம் அவங்க என்ன செய்வாங்க, படிப்பா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க, நாங்கள் இன்றைக்கி பதனி விற்க போகிறோம், போனால் தான் எங்களுக்கு காசு அப்படிம்பாங்க. அவர் என்ன சொல்லுவார், நீ வா, நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன செய்வேன், நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு gift தருவேன், உங்களுக்கு பணங்கற்பட்டி தருவேன், காசு தருவேன் அப்படியெல்லாம் சொல்லி அந்த மக்களுக்கு நல்லது செஞ்சார். நீ நினச்சி பார்த்துருக்கியா, ஏன் இதெல்லாம் அவங்க செய்யணும்? ஏன்னா ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்போ நாம் நல்லா இருந்தால் போதாது தம்பி தங்கச்சி, மற்றவங்களும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் தானே. அவர் அதனால தான் அவர் அன்போடு கூட எல்லாருக்கும் என்ன செஞ்சார், உதவி செஞ்சார். இப்படி அவர் இடையன்குடியில் அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு மிகப்பெரிய காரியத்தை செஞ்சார். அது என்ன தெரியுமா? இந்த காரியத்தை யார் வேணாலும் மறக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற நாம் என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. ஏன்னா அன்றைய நாட்களில் வடமொழி தான் பெரிய மொழி, அதிலிருந்து தான் எல்லா லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பொய்யா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கால்டுவெல் ஐயா தான் என்ன செஞ்சார், தமிழ் மொழி தான் என்னது, அது ஒப்பிலக்கண மொழி, அதுக்கு எந்த மொழிக்கு நிகர் இல்லை, அது மிக பழமையான மொழி. அந்த மொழி தான் என்னது, அந்த மொழியை பேஸ் பண்ணி தான் மற்ற மொழிகள்லாம் என்ன செய்யப்பட்டது, உருவானது என்று சொல்லி அவர் ஆணித்தரமாக நிறைய தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மூலியமாக அவர் கண்டுபிடிச்சார். இதுக்கெல்லாம் அரசாங்கம் அவருக்கு என்ன செஞ்சு தெரியுமா, நிறைய அவருக்கு பட்டமெல்லாம் கொடுத்தாங்க, அவரை கௌரவிச்சாங்க. இன்றைக்கும் நீங்கள் தமிழ் மொழி தான் மிக பழமையான மொழின்னு சொன்னவர் யார் தெரியுமா, நம்ம கால்டுவெல் ஐயா தான். இது யார் கேட்டாலும் இப்பயும் தலைவர்கள் சொல்லுவாங்க. அப்படி அவர் மொழியை கற்றுக்கொள்வதிலும், இந்த மொழியை என்ன செய்வாருன்னா
அவர் கம்பேரட்டிவ் லாங்குவேஜ் மற்ற மொழியோடு என்ன செய்வார், அவர் கம்பேரட்டிவ் பண்ணி என்ன செய்வார், இதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்வார், அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்வார், மொழியை கற்றுக்கொண்டார். நீங்கள் கிட்டத்தட்ட அவர் 18 மொழியை கற்றிருந்தாராம். அந்த அளவுக்கு அவர் என்ன செஞ்சார், அவர் நம்ம தமிழ் மொழி மேலே அவ்வளவு பற்றுதலாக இருந்தார். இப்படி அவர் நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக எடையன்குடி கிராமத்தில் அநேக மக்களுக்கு சாலை வசதிகள், வீடுகள், இப்படி பள்ளிக்கூடங்கள், ஹாஸ்பிட்டல் எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாரு. குறிப்பாக அந்த மக்களுக்கெல்லாம் இயேசுவினுடைய அன்பை சொல்லி நிறைய சபைகளை கட்டி என்ன செஞ்சார், ஸ்தாபிச்சு கொடுத்தார். தெரியுமா தம்பி தங்கச்சி? அப்படிப்பட்ட அண்ணன் கடைசி நாட்களில் கொடைக்கானலில் அவர் இருக்கும் பொழுது தன்னுடைய முதிர் வயதில் என்ன செஞ்சார், 1891 வயதில் ஆகஸ்ட் 28 அவருடைய கடைசி காலங்கள் கொடைக்கானலில் என்ன செஞ்சார், அவர் சரீர பலவீனத்தின் நிமித்தம் குளிரில் அவர் ரொம்ப குளிர் இருந்ததுனால அவர் சரீரம் வியாதிப்பட்டு என்ன செஞ்சிட்டார், அவர் மரித்து போயிட்டார். அப்படி அவர் இறந்துட்டாலும் கொடைக்கானல்லேருந்து அவரை எடுத்துகிட்டு வந்து என்ன செஞ்சாங்க, இடையன்குடியில் இருக்கிற அவர் கட்டின சபையில் என்ன செஞ்சாங்க, அவரை அடக்கம் பண்ணி இன்றைக்கும் அந்த கல்லறையை நம்ம என்ன செய்யலாம், போய் பார்க்கலாம். அவர் குறித்து நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் மட்டும் இந்த இடையன்குடி கிராமத்துக்கு வரலைன்னா நாங்கள் இப்படியே குடிசையில் வாழ்ந்துருப்போம்னு இன்றைக்கும் சொல்லுவாங்க. அத்தனை மக்களுக்கு நிறைய வசதிகள் என்ன செஞ்சுருக்கிறாரு, செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. அருமையான தம்பி தங்கச்சி, எப்படி ராபர்ட் கால்டுவெல் அண்ணன் தன்னுடைய வாலிப வயசுலையும் அவர் நினச்சிருந்தா சந்தோஷமாக ஸ்காட்லாந்துலேயே அவர் படித்த படிப்புக்கு 1000 லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கலாம், ஜாலியாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் நம்மளை யாருன்னே தெரியாது, இடையன்குடி கிராமம் எங்கே இருக்குதுன்னே தெரியாது. ஆனால் அந்த தமிழை நேசித்து தமிழ் மக்களுக்காக வந்து அவர் என்ன செஞ்சார், தொண்டாற்றினார், உதவிகளை செஞ்சார். நீங்களும் ஏசப்பாவுக்காக ஏதாவது செய்வீங்களா? நாம் பரிசுத்தமாக வாழ்வீங்களா? உங்கள் சொல்லுலும் நீங்கள் எப்படி இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். சரியா? இந்த நம்ம மிஷினரி ராபர்ட் கால்டுவெல் என்னென்ன நீங்கள் ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, மறக்கக்கூடாது. ஒருவேளை நீங்களும் இடையன்குடி கிராமத்துக்கு போனீங்கன்னா அவருடைய கல்லறையெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கும் அவர் கட்டின சர்ச்செல்லாம் இருக்குது, போவீங்களா? வெரி குட். ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடிக்கொள்ளுங்க. அன்பும் இரக்கமும் உள்ள நல்ல தந்தையே, இந்த நாளிலும் மிஷினரி ராபர்ட் கால்டுவெல் ஐயாவினுடைய சரித்திரம், அவர் வாழ்ந்த வாழ்க்கை குறித்து நாங்கள் இன்றைக்கி கேட்டோம். ஏசப்பா அவர் தன் வாழ்ந்த காலங்களிலே ஃபாரினில் எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு அவர் இடையன்குடி கிராமத்துக்கு வந்து அந்த மக்களை நேசித்து என்னென்னலாம் உதவி செய்ய முடியுமோ எல்லாம் உதவி செஞ்சார். எத்தனையோ பேர் சொன்னாங்க, அங்கெல்லாம் போகாத, உனக்கு வெயில் ஒத்துக்காது, நீ வந்து தாங்க முடியாது, உனக்கு சரீரத்தில் வியாதி வந்துடும்னு. ஆனால் அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் அந்த கிராம மக்களுக்காகவே வாழ்ந்தார். இயேசுவை போலவே, உம்மை போலவே நீர் எப்படி சிலுவையில் அவர் மரித்தீரோ அதே போல் தன் வாழ்க்கையை உமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கும் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொரு தம்பி தங்கச்சிகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீங்கள் கிரியை செய்யுங்க. ஒவ்வொரு ராபர்ட் கால்டுவெலை போல எழுப்புங்க ஆண்டவரே. தங்கள் வாழ்க்கையில் தங்களால் முடிஞ்சதை அப்பா இயேசுவுக்காக எதையாவது வாழணும், செய்யணும், இயேசுவுக்காக வாழணுங்கிற ஒரு தீர்மானத்தை தாங்க ஆண்டவரே. பரிசுத்தமாய் வாழணுங்கிற ஆண்டவரே தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்ன குட்டீஸ், நீங்கள் மிஸ்டரி ஸ்டோரியை பார்த்தீங்களா? அந்த அங்கிள் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ ஊழியம் செஞ்சுருக்காங்க. ஓகே குட்டீஸ், இப்போ வந்துட்டு நம்ம ஸ்கிட்டு பார்க்க போகிறோம். நம்ம அக்காங்க அண்ணாங்க அவங்கெல்லாம் வந்துட்டு வார்த்தையில் பரிசுத்தத்தை பற்றி ஒரு ஸ்கிட்டு பண்ண போகிறாங்க. வாங்க பார்க்க போகலாம். டே, நேற்று ஐபிஎல் மேட்ச் பார்த்தியா? சூப்பராக இருந்துச்சு. ஆர்சிபி ஜெயிச்சிட்டானுங்க. என்ன சோகம் தெரியுமா? சிஎஸ்கே தோத்துருச்சுடா. அதுதானே எனக்கு இருக்கலே சோகம். அந்த பிடி சார் வேறு நையுங்கிறான்டா சாமி. உக்காந்தாலும் நையுங்கிறான். டே, அப்படிலாம் சொல்லாதடா. பிடி சார் உன்னோட வயசில் மூத்தவர, பெரியவங்களுக்கு முதல்ல மரியாதை கொடு. கொடாடி கண்ணாடி, அவன் கண்ணாடி போட்டுட்டு வரான். சரி வா, படிக்கட்டில் உட்காரு. என்னடா மச்சான் வெடுன்னு சிலுன்னு மூஞ்சி வச்சிருக்கேன். அதை ஏன்டா கேட்குற? ஸ்கூலுக்கு போனாலும் நையுங்கிறாங்க மிஸ். அந்த மேக்ஸ் மிஸ் இருக்குதுடா சாமி. எப்போ பார்த்தாலும் என்னையே தான் வந்து குறை சொல்லிகிட்டே இருக்குது. என்னடா பண்ணிட்டு நான் மட்டும். ஏன்டா
மச்சான் மிஸ் எல்லாம் அப்படி சொல்கிற? டி அந்த மிஸ்ஸு பார்த்தாலே டென்ஷன் ஆகுதுடா. ஏன்டா நீ வேற ஸ்கூலுக்கு வந்தால் அந்த மிஸ்ஸு வேற காலையிலே வந்துடுது. டேய் மிஸ் எல்லாம் அப்படி சொல்லக்கூடாதுடா. நீ ஏன்டா வீட்லேயே எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வேற ஒரு பக்கம் என்ன இது பண்ணுறாரு, படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் வேற என்ன, நீ என்னடா ஜாலியாக இருக்கிற? நான் எங்கடா ஜாலியாக இருக்கிறேன்? நான்லாம் எங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டு நான் ஒழுக்கமாக இருக்கிறேன். நீ ஏன்டா நீயும் அட்வைஸ் பண்ணுறேன்னு ஏன்டா எனக்கு கொள்கிற? நான் அட்வைஸ் பண்ணால் கேளுற. ஏன்டா இப்படி ஏட்டிக்கு புட்டிக்கா பேசிக்கிட்டே இருக்க? எல்லாரும் அதே தான்டா சொல்கிறீங்க, ஏன்டா இப்படி பண்ணுற நீ வேற? தம்பிங்களா என்னடா பண்ணுறீங்க படிக்கட்டுல? இவருக்கு வேற வேலை என்னடா, எல்லாம் வந்து நம்மளையே தான் இது பண்ணுறாங்க. போ சொல்லுங்கடா கம்முன்னு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுண்ணா. எங்கள் அப்பா வீட்டில் இருப்பார். வீட்டில் இருக்கிறா? கடையில் பார்த்து டீ கடையில் காணோம். சரி உங்கள் அப்பா வந்தால் சொல்லு. சந்தோஷ் சித்தப்பா வந்தான்னு சொல்லு. வேற ஆடா. சரிடா. அப்புறம் என்னடா பெரியவங்கடா அவங்க, என்னடா இப்படி பேசுகிற? எனக்கு தெரிஞ்ச அண்ணா தான்டா. தெரிஞ்ச அண்ணாவா இருந்தாலும் மரியாதை கொடுத்து பேசணும். சரிடா நீ வேற அட்வர்டைஸ் பண்ண கொள்ளாதண்ணா. ஃபஸ்ட்டு பைபிளை படி சரியா? வார்த்தையில் நீ வந்து பைபிளோடைய வார்த்தையை படித்தேன்னா உன் வார்த்தை பரிசுத்தமாக இருக்கும். பரிசுத்தமான வேதத்தோடைய வார்த்தையை படித்தாதான் உன்னுடைய வார்த்தை பரிசுத்தமாக இருக்கும் சரியா? இனிமேல் பைபிள் படிப்பியா? படிக்கிறேன்டா. எனக்கு என் வாயில் தான்டா எல்லா பிரச்சனையும். ஆமாம் ஃபஸ்ட்டு உன் வாயை திருத்து சரியா? வாயில் பேச்சு நல்லா கரெக்டாக பேசு. சும்மா ஏட்டிக்கு புட்டியாக பேசிக்கிட்டு பெரியவங்கள கிண்டல் பண்ணிக்கிட்டு இது முறைச்சிக்கிட்டு சிடுசிடுன்னுலாம் இருக்காது சரியா? சரிடா. இனிமேலாச்சும் நல்ல பையனாக இரு. சரி. ஓகே குட்டீஸ், பார்த்தீங்களா ஸ்கிட்டு பார்த்தீங்களா? நம்ம அண்ணாமாருங்க அக்காமாருங்க எப்படி வார்த்தையில் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லி தந்தாங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னன்னா கிராஃப்ட். கிராஃப்ட்னா உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம அக்காமார் வந்துட்டு இப்போ கிராஃப்ட் சொல்லித்தர போகிறாங்க. பார்க்க போகலாமா? ஹலோ செல்லக்குட்டிகளா, இன்னைக்கு காலையிலிருந்து என்ன பார்த்தீங்க விபிஎஸ்ல? டான்ஸ் ஆடினீங்க, கதை கேட்டோம், மிஷனரி ஸ்டோரி கேட்டோம், மனப்பாட வசனம் படிச்சீங்க, எல்லாம் பண்ணீங்களா? இப்போ என்ன தலைப்பு இன்னைக்கு? வார்த்தை எதில் நம்ம பேசுவோம்? லிப்ஸ் எங்கே இருக்குது? அது என்ன மொத்தமாக சேர்த்து என்னன்னு சொல்லுவோம்? வாய். இப்போ நம்ம அந்த இதுக்குரிய கிராஃப்ட் தான் ஒன்று செய்ய போகிறோம். இது மாதிரி ஒரு A4 சீட் எடுத்துக்கோங்க. A4 சீட் எடுத்துகிட்டு இது மாதிரி சமமாக மடிச்சுக்கணும். சமமாக மடிச்சுட்டு, ஏன்னா நம்ம இதுலேயே இன்னொரு செகண்ட் டேக்குரியதும் செஞ்சுக்கலாம். அதனால் பேப்பர் வேஸ்ட் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. ஏன் இப்படி மடிக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஏன்னா நம்ம மவுத் வரையும் போது இப்படி தனியாக ஒன்றில் வந்து வரைகிறோன்னு வைங்க. இப்படி நம்ம வரைகிறோன்னா இப்போ வந்து ஒரு சைடு என்ன செய்யலாம், கொஞ்சம் பெருசாக சிறுசாக அது மாதிரிலாம் போகலாம். அதனால் இப்படி நம்ம ஆக்சுவலாக அப்படி பண்ணால் நான் இப்போ வரைஞ்சிருவேன். நீங்கள் சின்ன பிள்ளைகள் நீங்கள் வரையும்போது உங்களுக்கு வராது. அதனால் என்ன பண்ணுறோன்னா இதனோட பாதியை நம்ம வரைகிறோம். இதில் பாதியை என்ன செய்கிறோம், கொஞ்சம் பெரிய வாயாக போட்டுக்கலாம். ஏன்னா வசனம் எழுதணும்ல அதில். இது மேலுதடு. இது கீழுதடு வந்து கொஞ்சம் இப்படி கொண்டு வந்து இப்படியே கொண்டு வந்து இப்படி போடணும். இப்போ நம்ம இதை வெட்டும் போது என்ன செய்யுதுன்னா, இங்கே பாருங்கள், இதனுடைய அடுத்த ஹாஃப் வந்து இப்படியே நமக்கு ஈவனாக கிடைக்கும். சார்ட்லேயும் செய்யலாம், இந்த மாதிரி A4 சீட்லேயும் செய்யலாம். ஆண்டி கலர் பேப்பர்? கலர் பேப்பர்லேயும் செய்யலாம். கலர் பேப்பரில் என்ன செஞ்சால் அதுக்கு கலர் அடிக்க வேண்டிய வேலையே இல்லை. ரெட் கலர் பேப்பரில் செஞ்சால். வெரி குட், நைஸ் கொஸ்டின். இப்போ பாருங்கள் வந்துருச்சா பாதி மவுத்து. இப்போ என்ன செய்கிறீங்கன்னா இந்த இடத்துல இப்போ என்ன செஞ்சிடணும், இது மாதிரி அதுக்கு வரைஞ்சிக்கணும். இப்போ லிப்ஸு என்ன செய்ய பார்டர் கொடுத்துட்டு பார்டர் கொடுத்துட்றோம். இப்போ லிப்ஸில் நம்மளுக்கு வந்து லேஸ்லாச்சும் சின்ன சின்ன கோடு தெரியுதா? அதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படியே. இப்போ நான் வந்து அக்கா வந்து பென் இருக்கிறதுனால பென்லேயே வரைஞ்சிட்டேன். நீங்கள் வந்து பென்சிலில் போட்டுக்குங்க. ஏதாவது மிஸ்டேக் ஆனாலும் என்ன பண்ணிக்கலாம், அதுலேயே இது பண்ணிக்கலாம். இது போட்டுட்டு இதுக்கு நீங்கள் கலரும் கொடுத்துக்கலாம். இல்லை இதுக்கு எதுவுமே நீங்கள் போடாமல் வெறும் மவுத் மட்டும் இப்படியே வச்சுக்கிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம்,
இதில் வசனத்தை என்ன பண்ணலாம், எழுதிக்கலாம். ஃபஸ்ட் நாளுக்குரிய வசனம் என்ன? இனிய சொற்கள் தேன்கூட்டு போல். இனிய சொற்கள் தேன்கூட்டு போல். சரி, அந்த வசனம் அப்படி ஆரம்பிக்குதுல்ல, அந்த வசனத்தை இனிய சொற்கள் தேன்கூடு போல் அப்படின்னு மேலே எழுதிருங்க. அடுத்து 2வது அடுத்த பாகத்தை கீழே தொட்டு எழுதிருங்க. அப்படி எழுதிட்டு இந்த மவுத்து பத்திரமா வச்சுக்கலாம். இந்த மவுத்துக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு அடிச்சுக்கலாம். இப்போ வந்து வார்த்தையில் பரிசுத்தம், இந்த இதில் வந்து நம்ம வந்து வாயில் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம வந்து ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகளை பேசணும். அப்போ தான் இயேசுப்பாவுக்கு பிடிக்கும், நம்ம நல்ல பிள்ளைகளாக இருக்கலாம். சரி, என்ன குட்டீஸ், கிராஃப்ட் செய்ய கற்றுக்கிட்டிங்களா? கிராஃப்ட் செஞ்சீங்களா? ஓகே, நான் வந்துட்டு உங்களோட கிராஃப்ட் எல்லாம் பார்ப்பேன். சரியா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு ஃபஸ்ட் டே விபிஎஸ் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு தானே? எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே குட்டீஸ், நான் வந்துட்டு நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் டொனால்ட் டக். நன்றி, வணக்கம், டாடா.